मूषिकवाहनमोदकहस्त चामलकर्णविलम्बितसूद्रक वामनरूपमहेश्वरपुत्र विघ्नविनायक पाथ नमस्ते। ओम आयि आनंदवल्ली अमृतकलधरी आदिशक्ति महम्माये मायस्फटिकमणि मामदङ्गी षडङ्गी ज्ञानार्थपरिमलनयहरीं नादविन्दुधारिणी नादान्तदर्पणगरीं श्रीं बीजमन्त्रस्वरूपिणीम् अम्बा नमोस्तुते। அன்பார்ந்த ஆஸ்திக பெருமக்களே, தாய்மார்களே, இந்த இனிய அபூர்வ விஷயம் உங்களை எல்லாரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அன்பார்ந்த தாய்மார்களே, அதாவது யமுனா நதி ஒரு பெரிய நதி. ஒரு கரையில் கோபிகாஸ்ரீகள் வாழுறார்கள் கோகுலத்தில். இன்னொரு பக்கம் அந்த யதுகுலத்தினுடைய நகரம். இந்த தென்னண்ட கரையில் இருக்கக்கூடிய கோபிகாஸ்ரீகள்லாம் ரொம்ப குரு பக்தி, தெய்வ பக்தி. இந்த வடக்கு கரையில் முனிவர் ஒருத்தர் ரொம்ப காலம் தவம் செய்து கொண்டிருந்தார். அதில் ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, கூடையில் பால், பழங்கள், தயிர், நெய் எல்லாம் எடுத்துக்கின்னு பல கற்பகோடி காலம் தவம் செய்யக்கூடிய முனிவர் வடக்கு கரையில் இருக்கிறாரே, அவருக்கு தினம் ஏதாவது ஒரு குரு சேவை செய்யணுன்னுட்டு அந்த பழங்கள், பால், தயிர், வெண்ணெய் எல்லாம் எடுத்துக்கின்னு போனாங்க. இந்த ஓடக்காரன் அங்கே இருந்தான். அந்த ஓடக்காரன் இடத்துல ₹1 கொடுத்துட்டு இந்தாண்ட கரையில், வடக்கு கரையில் எடுத்து வந்து விடுவான். அப்படி விடும்போது அந்த ₹1 கொடுத்துட்டு கீழே இறங்கி பத்திரமா போய் குருநாதான்னுட்டு பாதார விந்தத்தை சேவிச்சுட்டு அவருக்கு பால், பழங்கள் எல்லாம், தயிர், வெண்ணெய், நெய்யெல்லாம் கொடுத்தாங்க. வயிறார சாப்பிட்டாரு. எப்பொழுதும் சௌபாகியவதியாக இரு என்று வாழ்த்தி அனுப்பினார். இந்த அம்மா டெய்லி ஓடக்காரனுக்கு ₹1 கொடுத்துட்டு குருவுக்கு இந்தாண்ட வடக்கு கரைக்கு வந்து அந்த யமுனா நதியை கடந்து வந்து போட்டில் வராங்க. அந்த ஓடத்தில் அந்த போட்டில் வந்து இறங்கி அவருக்கு வழக்கம் போல் பால், தயிர், வெண்ணெய் எல்லாம், பழங்கள்லாம் கொடுக்குறாங்க. சாப்பிட்றாரு. சௌபாகியவதியாக இருன்றாரு. ஒரு நாள் முனிவர் கேட்குறாரு, ஏம்மா முன்னெல்லாம் 7 மணிக்கே வருவேன், அப்புறம் 9 மணிக்கு ஆகிட்டேன், அப்புறம் 11 மணிக்கு வரேன், இப்போ 12 மணிக்கு வரேன், என்னம்மா லேட்டாக வரையேன்னு கேட்டார். அதை கேட்ட உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, சுவாமி, அந்த கோகுலத்திலிருந்து நான் கிளம்பி வரும்பொழுது காலை 7 மணின்னா 7 மணிக்கே நான் வந்துடுறேன். அந்த 7 மணிக்கு நான் வந்து காத்துட்டுருக்கிறேன். பால், தயிர், வெண்ணெயெல்லாம் வச்சுட்டு ஓடக்காரன் அந்த நேரத்துக்கு வரமாட்டேன்றான். அதனால் நான் வந்து சரியான நேரத்தில் உங்களை வந்து பார்க்க, பழங்கள், பால், தயிரெல்லாம் கொடுக்க முடியலன்றார். குருநாதர் உடனே அந்த அம்மாவை கிட்ட கூப்பிட்டு ஒரு ரகசிய உபதேசம் பண்ணுறார். ஓம் நமோ நாராயணா அந்த ஸ்லோகத்தை சொல்லித்தராரு. அந்த அம்மாவுக்கு இந்த பிறவி கடலையே கடைத்தேற்றக்கூடிய ஒரு ஓடைக்காரன் இருக்கிறான் அல்லவா, இவனுடைய திருநாமத்தை சொல்லு, சீக்கிரம் வந்துடுவேன்னார். சரி, இந்த அம்மா என்ன பண்ணாங்க, பால், தயிர், வெண்ணெயெல்லாம் கொடுத்துட்டு தலையில் கூடையை வச்சுக்கிண்டு
ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா அப்படி சொல்லிட்டு மெய்மறந்து அதை சொல்லிட்டு நடந்து போகிறாங்க. யமுனா நதி பெரிய வெள்ளம் போயின்னு இருக்கு, கரை புரண்டு போகுது. அந்த தண்ணி பேரில் இந்த அம்மா நடந்தே அழகாக வீட்டுக்கு போயிட்டாங்க. திரும்பி காலையில் வரும்பொழுது ஓம் நமோ நாராயணா என்ற அந்த ஸ்லோகத்தையே சொல்லிட்டு வராங்க. கரெக்டாக 6:05 காலையில் அவருக்கு அந்த பால், தயிர், வெண்ணெய் எல்லாம் கொடுக்குறாங்க. கொஞ்ச நாள் பொறுத்து அவர் கேட்குறாரு குரு, என்னப்பா 11 மணிக்கு வருவேன், 10 மணிக்கு வருவேன், இன்றைக்கி திடீர்னு கரெக்டாக 6:05 கரெக்டாக வரைய நேரத்தோட அப்படின்னாரு. அந்த அம்மா சொன்னாங்க, குருவே உன்னுடைய கிருபை என்று சொன்னாங்க. இது என்னடா ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ட்டு அந்த குருநாதர் இந்த அம்மா ஒரு நாளைக்கு பால், தயிர், வெண்ணெயெல்லாம் கொடுத்துட்டு அழகாக கிளம்பி போயிட்டே இருக்கிறாங்க. ஓம் நமோ நாராயணா. அன்னைக்கு குரு சேவை செய்துட்டு யமுனா நதி கரையாண்ட போகிறாங்க. அந்த யமுனா நதி கரையாண்ட போகும்போது ஓம் நமோ நாராயணா அப்படியே சொல்லி நடந்து போயிட்டே இருக்காங்க. அந்த அம்மா தண்ணி மேலே நடந்து போகிறாங்க. குருநாதர் என்ன பண்ணார், தான் வேஷ்டி, துண்டு எல்லாத்தையும் அப்படி தூக்கி இழுத்து பிடிச்சி கட்டிண்டு அவரும் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி தண்ணியில் கால் வைக்கிறாரு. அவருடைய கால் தண்ணியில் நிற்க முடியல. கால் ஆழத்தில், தண்ணியினுடைய ஆழத்துக்கு போகுது. கால் இடுப்பளவு ஆழத்துக்கு போயிட்டார் குரு. அவரும் ஓம் நமோ நாராயணான்னு தான் சொல்கிறாரு. இந்த யமுனா நதி பாதி வெள்ளம் போயின்னு இருக்கும்போது அந்த இடத்துல நின்று அந்த அம்மா திரும்பி சொல்கிறாங்க, குருநாதா, என் கையில் இருக்கிற நகை, நட்டு, பணம், காசு, என்னுடைய தலையில் இருக்கிற கூடை, பால், தயிர், வெண்ணெய், பாத்திரமெல்லாம் எல்லாம் இருக்குது. என்னுடைய பிராணன், என் உடம்பு எல்லாமே இருக்குது. இதை எல்லாத்தையும் மறந்து நமோ நாராயணா என்று சொல்லின்னு இருக்கேன். நான் தண்ணி மேலே நடந்து வரேன். நீங்கள் வேஷ்டி நனைஞ்சிடும், உத்திராட்சம் நனைஞ்சிடும் இழுத்து பிடிச்சிங்களே, உங்களால் நடக்க முடியல தண்ணியில் என்று சொல்லிவிட்டு அந்த அம்மா வழக்கம் போல் ஓம் நமோ நாராயணா தண்ணியில் நடந்து போயின்னு இருக்காங்க. அன்பு தாய்மார்களே, பக்தி, இந்த கலியுகத்தில் பக்தியை கொண்டாடினால் அந்த பரந்தாமன் நம்மை தேடி வருவான், நமக்கு எல்லாத்தையும் நடத்தி தருவான். அன்பு தாய்மார்களே, இப்போ நீங்கள் எல்லோரும் தயிருக்காரம்பா, என்னது தயிர் விற்கிற அந்த அம்மா மாதிரி, அப்படிப்பட்ட டிவோட்டிஸ் நீங்கள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பேரும். என்ன உங்களுக்கெல்லாம் நல்லா தங்கத்தை புடம் போட்டு சுத்த தங்கம் மாதிரி உங்களை எல்லாரையும் உருவாக்கின்னு இருக்கேன். பியூர் தங்கம் மாதிரி ஆகிட்டீங்க. நிறைய சோதனைகளப்பா, உங்கள் வேர்டில் சொல்லுவீங்களே நிறைய பரீட்சை எழுதணுன்னு, அந்த மாதிரி நிறைய பரீட்சை எழுதி இதுக்கு மேலே பரீட்சை எழுத வேண்டிய வேலை இல்லைன்ற அளவுக்கு வாழ்க்கையில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க அத்தனை பேரும் அத்தனை கஷ்டங்களையும் கடந்து அவன் அருளால் அவன் தாள் வணங்கி என்பது போல் நீங்கள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு வரீங்க. ஆன்மீகத்தில் பக்குவம் அடைந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை, வீட்டில் ஐஸ்வர்யம் நிரம்பி இருக்க வேண்டும், கடனும் வியாதியும் நிவர்த்தியாக வேண்டும். எளிய உபாயம் சொல்லுங்க அம்மா. தசமை வளர்பிறை தசமை திதியாக பார்த்து குழந்தைகளுக்கு ஏதாவது தாம்பூலம் கொடுங்க. சுமங்கலியாக இருக்கிறவங்களுக்கு தாம்பூலம் தாருங்கள். பிரம்மச்சாரிக்கு தாம்பூலம் கொடுங்க. அந்த இடம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் அஷ்ட ஐஸ்வர்யமும் கடனும் வியாதியும் அகன்று நல்ல க்ஷேமமாக இருப்பாங்க. சஷ்டியில் அன்னதானம் செய்யணும். ஆரோக்கியமான வாழ்க்கை, கடனும் வியாதியும் அகலும், அஷ்ட ஐஸ்வர்யம் உண்டாகும். பௌர்ணமியில் ஆலய தரிசனம், அந்த அஷ்ட ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் கடனும் வியாதியும் நிவர்த்தியாகும். அஷ்டமியில் எலுமிச்சம்பழ மாலை அம்பாளுக்கு சாத்தணும். அஷ்டமி திதி அன்னைக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை, அஷ்ட ஐஸ்வர்யம், கடனும் வியாதியும் அகலும். திருவோணத்தில் பெருமாள் கோவிலை போய் தரிசனம் பண்ணணும். ஆரோக்கியமான வாழ்க்கை, அஷ்ட ஐஸ்வர்யம், கடனும் வியாதியும் அகலும்.
வியாழக்கிழமையில் பெருமாள் கோவிலில் புளியோதரை, சக்கரை பொங்கல், எலுமிச்சம்பழ சாதம் கொஞ்சம் கலந்து எடுத்து போய் கொடுங்க. சித்ரான்னம் சொல்வார்கள். அதை வியாழக்கிழமையாக பார்த்து கொடுங்க. அஷ்ட ஐஸ்வர்யம் உண்டாகும், ஆரோக்கியமான வாழ்க்கை ஏற்படும், கடனும் வியாதியும் அகன்றுவிடும். 6 மாதத்திற்கு ஒரு முறையாவது வீட்டுக்கு பசுவும் கன்றும் வர வச்சு அதுக்கு பழம், வெல்லம், அரிசியெல்லாம் கொடுத்து 1000 ரூபா கேட்குறப்ப பசு கன்று வீட்டாண்ட வந்து நின்றுட்டு போகிறதுக்கு சரி செய்யுங்கள். ஏம்மா, நான் அப்பார்ட்மெண்ட்டில் குடும்பம் இருக்கிற பாம்பேயில், யூஎஸில் இருக்கிற, நான் எங்கே பசுவும் கன்றும் தேடி போவோம்? இப்போ தான் உங்கள் கையிலேயே கம்ப்யூட்டர் இருக்கே, எங்கே பசு கன்று கோசாலை இருக்குன்னு போட்டு தட்டி பாருங்கள். அங்கே 6 மாதத்துக்கு ஒரு தரம் தான் அந்த பசுவும் கன்று சந்தித்து பழங்கள், வெல்லம், அரிசி கொடுங்க. 6 மாதத்திற்கு ஒரு முறை நதியும் சமுத்திரமும் தரிசனம் செய்யுங்கள். அப்போ ஆரோக்கியமான வாழ்க்கையும் அஷ்ட ஐஸ்வர்யமும் கடனும் வியாதியும் நிவர்த்தியாகும். வாசலுக்கு வெளியே விளக்கை ஏற்றி அந்த ஏற்றின தீபத்தோடு உங்களுடைய பூஜை அறையில் எடுத்து வந்து வைங்க. அப்போ ஆரோக்கியமான வாழ்க்கை, அஷ்ட ஐஸ்வர்யமும் உண்டாகும், கடனும் வியாதியும் நிவர்த்தியாகும். சில பரிகாரம்லாம் பட்ஜெட் இருக்குது, சில பரிகாரம்லாம் வீட்லேயே செய்யலாமா? ஆமாம், ஏதோ ஒன்று செய்யுங்க வாழ்க்கையில், மாதத்துக்கு ஒரு தரம். அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை, அஷ்ட ஐஸ்வர்யம் வீட்டில் தங்கும், கடனும் வியாதியும் நிவர்த்தியாகும். ஆண்டுக்கு ஒரு முறையாவது ஆச்சாரியாலை தரிசனம் செய்யுங்கள். காஞ்சி பெரியவங்க, சிருங்கேரி பெரியவர்கள், மந்திராலயம் பெரியவர்கள், உடுப்பி பிருந்தாவனம் கிருஷ்ணனுடைய மடத்தினுடைய பெரியவர்கள், ரகோத்ம சுவாமி மடம், தபோவனம் ஞானானந்த தபோவனம், ரமண மகரிஷி. இந்த பக்கம் வரும்பொழுது சென்னையில் அந்த பட்டினத்தார் வாழ்ந்த திருவொற்றியூர், பாண்டிச்சேரியில் அரவிந்தர், இந்த மாதிரி எத்தனையோ திருவரங்கத்தில் ஜீயர், திருக்கோயிலூரில் ஜீயர், வைஷ்ணவ பீடாதிபதிகள்லாம் இருக்காங்க. அப்படி 6 மாதத்துக்கு ஒரு தரமாவது ஆச்சாரியாலை பாருங்கள். அஷ்ட ஐஸ்வர்யத்தோடு இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியமான வாழ்க்கை ஏற்படும், கடனும் வியாதியும் நிவர்த்தியாகும். 3ஆம் பிறையில் தரிசனம் செய்யுங்கள். கடனும் வியாதியும் அகன்றுவிடும், அஷ்ட ஐஸ்வர்யம் உண்டாகும். பௌர்ணமி அதாவது அமாவாசை முடிந்து 3ஆவது நாள் அந்த திருதிக திதியில், அதே போல் செவ்வாய்க்கிழமையில் கருடாழ்வாரையும் அந்த ஆஞ்சநேயரும் செவ்வாய்க்கிழமையில் ஒரே நேரத்தில் தரிசனம் பண்ணுங்க. சகல க்ஷேமங்களும் உண்டாகும், ஆரோக்கியமான வாழ்க்கை, அதே போல் கடனும் வியாதியும் அகலும். சூப்பரான பரிகாரம்பா இது. அவசியம் வீட்டுக்கு ஆரோக்கியம் வேணும், கடனும் வியாதியும் அகலணும் அப்படின்னும்போது இது அவசியம் பண்ணுங்க தாய்மார்களே. சரி, எனக்கு 7 கோரிக்கை இருக்குமா. திருமணத்தடை நிவர்த்தி ஆகணும், வீட்டில் மழலை செல்வம் காலாகாலத்தில் உண்டாகணும், உடம்பு பிரச்சனை ஆட்டி படைக்குது வீட்டில் 1 2 3 4ன்ற மாதிரி டிக்கெட்டுங்க. அதே மாதிரி பூமி பிரச்சனை, கடன் பிரச்சனை, வியாதிகள் தொல்லைகள், வருமானம் இன்மை, இதெல்லாம் சரியாகணுமே. ஞாயிற்றுக்கிழமையில் தட்டில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சப்பொடி, சுண்ணாம்பு, குங்குமம் போட்டு நல்லா கரைச்சிட்டு அதன் மத்தியில் வெத்தலை போட்டு அது மேலே கற்பூரம் ஏற்றுங்க. இந்த வாசலுக்கு காட்டுங்க. இந்த 7 தோஷங்களும் நிவர்த்தி ஆகும். இல்லை அந்த அலங்கரைத்த தண்ணி நடுவில் ஒரு அகல் தீபம் ஏற்றி அப்படி ஹால்லையோ பூஜை ரூம்லேயோ வைங்க. ஒரு நாழிகை 40 நிமிஷம் அந்த தண்ணியில் அந்த அகலில் தீபம் எரியட்டும். அப்போ அந்த வீட்டில் திருமணத்தடை நிவர்த்தியாகும், மடலை செல்வம் உண்டாகும், பூமி வீடு வாசல் வாங்குகிற யோகங்கள் பாக்கியங்கள் ஏற்படும், வியாதி தொல்லைகள்லாம் நிவர்த்தியாகும், வருமானம் ஐஸ்வர்ய மழை பொழிய ஆரம்பித்து விடுவாள் மகாலட்சுமி. அன்பு தாய்மார்களே, வீட்டில் இந்த கேட்டை நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம்,
மூலா நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், ஆயுள்ய நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம் இதில் பிறந்தவர்கள் அவர்களுடைய பூஜை அறையில் அத்தி பலகை இருக்கட்டும். அப்போ தான் சூப்பராக செட்டில் ஆவாங்க. இல்லைன்னா செகண்ட் ரேங்க்லேயே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ரேங்க்குக்கு வர முடியாது. எல்லா கெட்டிக்காரத்தனம் இருக்கும், ஃபஸ்ட்டு ரேங்க் வர முடிய மாட்டேங்குது. ஏதாவது ஒன்று இடிக்குது. பண விவகாரம், இல்லை தொழில் விவகாரம், வீட்டில் கிழக்கு வாசப்படி மேற்கு வாசப்படி மாதிரி நிற்பாங்க. மாறி மாறி பிரச்சனைகள் ஓடும். இல்லை வேண்டாத விஷயங்கள் வீட்டில் வந்து குவிய ஆரம்பிக்கும். இந்த நட்சத்திரத்துக்காரங்க வீட்டில் அத்தி பலகை சுவாமி ரூமில் வைங்க. வாழ்க்கையில் நல்ல உன்னதமான ஒரு அந்தஸ்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். அதே போல் தனுசு, மீனம், சிம்மம் இந்த ராசிக்காரர்கள், மேஷராசியை சேர்த்துக்கலாம், அவர்களுடைய வீட்டில் கூட இந்த அத்தி பலகை இருந்தால் நல்லது. ஏன்னா இப்போ 3.5 வருஷம் சரியான பரீட்சை நடக்குது. யார் யாருக்கு? தனுசு, மீனம், சிம்மம், மேஷம் இந்த ராசிக்காரர்கள் வீட்டில் ஒரு அத்தி பலகை, கிராமத்துக்கு ஃபோன் பண்ணி ஒரு அத்தி பலகை 1 அடிக்கு 1 அடியோ 3/4 அடிக்கு 3/4 அடியோ சின்னதாக பலகை வாங்கி சுவாமி ரூமில் வைங்க. அது ஒரு மனைய மாதிரியே ஏற்படுத்தி கொள்ளுங்க. அது மேலே காமாட்சி விளக்கு ஏற்றுங்க. இல்லை அது மேலே பத்மம் கோலம் வரைந்து வைங்க சுவாமிக்கு. ஆக அத்தி பலகை இருக்கணும். இந்த 3.5 வருஷம் காட்டாற்றை நெருப்பாற்றை கடக்கிறீங்க யாரெல்லாம்? தனுசு, மீனம், சிம்மம், மேஷம் இவர்களெல்லாம் அவசியம் செய்யுங்க. அதே மாதிரி இந்த நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்வாங்க. நான் போகிற அவன் கூட அவனுக்கு அதிர்ஷ்டமாக எல்லாம் நடக்குது, எனக்கு அதிர்ஷ்டமாக நடக்கலைங்களேன்றீங்களே. அந்த அத்தி பலகை இருந்தால் அவ்வளோ விசேஷம். இந்த யூடியூப்பை மறுபடி போட்டு பாருங்கள். அந்த நட்சத்திரங்களை அர்த்தம் பண்ணிக்கோங்க. அன்பு தாய்மார்களே, அதாவது பத்மாசனம் போட்ட அம்பாள் ஒரு கால் மடித்து ஒரு கால் தொங்க விட்டிருக்கும். ராஜராஜேஸ்வரி, பத்மாசனம் போட்டவ காமாட்சி, நின்ற கோலம் வடிவுடகை, கற்பகாம்பாள், இப்படி வடிவுடை அம்மன், கற்பகாம்பாள்லாம் நின்ற கோலம். இந்த 3ஐயும் ஒரு அட்டண்டன்ஸ் போடுங்க. ஆடி மாதத்தில் அட்டண்டன்ஸ்னால் என்ன? போய் நமஸ்காரம் பண்ணி அவளை சேவிச்சிட்டு வாங்க. ஆண்டு முழுவதும் உங்களுடைய இருப்பிடத்தில் கற்பக விருட்சம் மாதிரி இருந்துட்டு எல்லா ஐஸ்வர்யங்களையும் தருவாள். மறுபடியும் சொல்லுங்கள் தாயே, பத்மாசனம் போட்டு காமாட்சி உட்கார்ந்துட்டுருக்காளே அந்த மாதிரி இருக்கிற அம்பாள். அடுத்தது ராஜராஜேஸ்வரி, ஒரு கால் மடித்து ஒரு கால் தொங்க போட்டிருக்கா. பார்வதி அப்படி தான் உட்கார்ந்துட்டுருப்பா அந்த அம்பாள். அடுத்தது நின்ற கோலத்தில் அபய முஸ்தரக ஹஸ்தத்தோடு இருப்பாள். இந்த 3 அம்பாளையும் ஆடி மாதத்தில் ஒரு அட்டண்டன்ஸ் போய் தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுங்க. ஆண்டு முழுவதும் நல்ல சுபிட்சமாக இருக்கும் அந்த குடும்பம். அன்பு தாய்மார்களே, முக்கியமான விஷயங்கள் ஜெயமாகும். இந்த 3 அம்பாளை தரிசனம் பண்ணுறதுனால ஆன்மீகத்தில் 7 நிலைகளை அவள் அனுகிரகம் செய்கின்றாள். அதாவது பற்றாக்குறையாக இருக்குது. எது பற்றாக்குறையாக இருக்குது? பணம் பற்றாக்குறை. அம்மாவுடைய அபூர்வ விஷயத்தில் லக்ஷ்மி கடாட்சத்தை பற்றி அப்பப்போ சொல்லுவீங்க, ஒவ்வொரு அபூர்வ விஷயத்துலையும் இணைத்து. பணப்பற்றாக்குறை. அடுத்தது எந்த வேலை மட்டும் ஆக மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த ஆரோக்கிய பிரச்சனை வீட்டில் ஆட்டி படைக்குது. ஒரு 20 ரூபாய்க்கு வெட்டி வேர் வாங்கி போய் குளிக்கிற தண்ணியில் அண்டாவில் போடுங்க. அந்த வெட்டி வேர் ஜலத்தை குளிங்க. அந்த ஐஸ்வர்யமானது உங்கள் கையிலையும் பீரோலையும் அக்கௌண்ட்லேயும் நிரம்ப ஆரம்பிக்கும் தானாக. அதுவும் வளர்பிறையில் செய்யணும். அந்த வெட்டி வேர் ஜலத்தில் குளிக்கணும். கல்யாணம் நடக்கலையேன்னு கவலைப்படுறீங்களே, இந்த வெட்டி வேர் ஜலம் குளிக்க வைங்க. அடுத்த 3.5 மாதத்தில் குட் நியூஸ் வந்துடும். வேலைக்கு சரியாக கிடைக்கல தாயேன்றீங்களே, அவனுக்கு வேலை சீக்கிரம் கிடச்சிடும். அது சீக்கிரத்தில் இந்த வருஷமே பெரிய வேலை கிடச்சிடும். அதே மாதிரி வீட்டில் குழப்பங்களாக இருக்குன்றீங்களே, இந்த வெற்றி வேறு ஜலத்தை குளிங்க தலைக்கு. ஞாயிற்றுக்கிழமையில் செய்யுங்க. அதுவும் அதை செய்யும் பொழுது உங்களுடைய வீட்டில் கஷ்டகாலம் அனைத்தும் அகன்றுவிடும்.
மனசு பாதிப்பாக இருக்குன்றீங்களே, அந்த பாதிப்புகள்லாம் நிவர்த்தியாகும். அதே போல் ஆவணி மாதத்துக்குள்ளார தெய்வ திருமணங்களை தரிசனம் செய்யுங்கள். உங்களை பார்த்து எல்லாம் கேட்பாங்க, என்னப்பா லைஃப்பில் செட்டில் ஆகிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த லைஃப்பில் நீங்கள் செட்டில் ஆவீங்க. ஆவணி மாதத்துக்குள்ளார, அதாவது ஆவணி பௌர்ணமிக்குள்ளார திருக்கல்யாணங்களை பார்க்கணும், தெய்வ திருமணங்களை தரிசிக்கணும். அப்படி தரிசிக்கும் பொழுது பதவி, சுபம், தொழில், வாரிசு இதெல்லாம் க்ரீன் சிக்னல் ஆகிடும். ஆடி மாதத்தில் சக்தி பீடம் தரிசனம் செய்யுங்கள். குலதேவத தோஷம் நிவர்த்தியாகும். அதே மாதிரி பேரில் லா என்ற எழுத்துள்ளவங்க, லக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, என்னென்னவோ பேரெல்லாம் இருக்குது. அந்த லக்ஷ்மின்ற பேரில் பெண்கள். அதே போல் தா என்ற எழுத்து உள்ளவர்கள் தனம், அதுக்கப்புறம் தாவலியே வரக்கூடிய தருண், அந்த தா என்ற எழுத்துள்ள பெண்கள் முக்கியமாக முதல் எழுத்து தா, நடுவில் வந்தாலும் தா, அந்த தா என்ற எழுத்தோ லக்ஷ்மின்ற எழுத்து உள்ளவர்கள் இணைந்தவர்களோ பிறருடைய நலனுக்காக மற்றவர்களுக்காக பாடுபடுவாங்க. மற்றவர்களுக்கு ஸ்வீட்டாக இருப்பாங்க. அவங்க பர்சனல் வாழ்க்கையில் இப்படி உட்காந்துட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு கவலை. அனைத்து ஐஸ்வர்யம் இருக்கும், கவலை எல்லா கெட்டிக்காரத்தனம் இருக்கும், இந்த ஐஸ்வர்யம் மட்டும் அங்கே தங்க மாட்டேங்குது. அந்த லா என்ற எழுத்துள்ள அத்தனை தாய்மார்கள், தாவண்ணா தா என்ற எழுத்துள்ளவர்கள் பெண்கள், இவர்களுக்கு அனைவருக்குமே பீடத்திற்கு ஒரு முறை வாழைப்பூ பரிகாரம், அந்த வாழைப்பூ பரிகாரம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு எண்ணிய லட்சியங்கள், பர்சனல் லைஃப்பில் நல்லா வருவீங்க, நல்ல ஜாப்பில் இருப்பீங்க, டாப் போஸ்ட்டில் இருப்பீங்க, எல்லாம் இருக்கும். சொந்த பிரச்சனை அப்படியே மனசில் ஓடினே இருக்கும், சினிமா ரீல் மாதிரி. அதெல்லாம் சரியாகிறதுக்கு ஒரு முறை வாழைப்பூ பரிகாரம் பீடத்திற்கு செவ்வாய்க்கிழமையாக செய்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக மிக முக்கியமான விஷயம், இந்த செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு இந்த அம்பாளுடைய பீடம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம், இந்த செஞ்சி போகிற மெயின் ரோட்டில் ராஜராஜேஸ்வரி பாடசாலை பள்ளி வளாகத்தில் இருக்குது அருள்வாக்கு பீடம். அந்த செவ்வாய், வெள்ளி, ஞாயிறில் அருள்வாக்கு நடைபெறும். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பதிவு செய்து அருள்வாக்கு பெறுவது, அம்பாளை தரிசிப்பது, வருகை தரலாம். அதே போல் திங்கள், புதன், வியாழன், சனி இந்த நாட்களில் சென்னையில் முகாமிட்டிருக்கிறதுனால சென்னையில் தரிசிக்கக்கூடியவர்கள் ஃபோன் பண்ணி அட்ரஸ்ஸு, நேரம், தேதி இதெல்லாம் அப்பாயின்மெண்ட்டெல்லாம் வாங்கிக்கணும், அம்பாளை பார்க்கலாம். அங்கே சென்னையில் அருள்வாக்கு கேட்கலாம் நீங்கள். அதே போல் வரக்கூடிய ஆடி மாதத்தில் அம்பாளுக்கு அடிப்பிரதட்சணமும் அங்கப்பிரதட்சணமும் செய்யுங்க. நினைத்த வரம் தரக்கூடிய மாதம் அது. அதே மாதிரி ஆடி மாதத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் பாயச நைவேத்தியம் பண்ணுங்க. இந்த வருஷமே பசங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் இந்த வருஷமே. அதே மாதிரி எஜமானன் நல்ல எல்லாத்துலேயும் கெட்டிக்காரர், ஆனால் சொல்ப வருமானத்தில் இருப்பாங்க. அந்த ஆடி மாதம் பிறக்க போகிறது இன்னும் சில தினங்களில். அந்த பாயசம் செய்து குழந்தைகளுக்கெல்லாம் கொடுங்க. அந்த எஜமானன், அந்த வீட்டு எஜமானி, அந்த வீட்டு பசங்க வீட்டிலேருந்து கிளம்பும்போது திரும்பி வீட்டுக்கு வரும்போது ஒரு லாபகரமாக வருவார்கள். திட்டமிட்டபடி சுபகாரியங்கள் நடக்கும். ஆடி மாதத்தில் குழந்தைகளுக்கு பாயசம் கொடுத்த, அதே மாதிரி அந்த ஆடி மாதத்தில் கஞ்சி, கூழ் இதெல்லாம் அன்னதானம் இதெல்லாம் செய்யுங்க ஆடி மாதத்தில். அந்த ஆடி மாதத்தில் தான் பிதிர் தேவதைகள் வர்றாங்க. ஏதாவது யாச்சகம் உங்களிடத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தர்மத்தை, அந்த அவிர்வாகத்தை எடுத்தும் போகிறதுக்காகவே ஸ்பெஷலாக ஆடி மாதத்தில் வருவாங்க. அதனால் அம்பாளுடைய ஆலயங்களில் அந்த கூழ் ஊற்றுறது, கஞ்சி ஊற்றுறது, அன்னதானம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணும் பொழுது அந்த பிதிர் தேவதைகள் தோஷம் முக்கியமாக நிவர்த்தி ஆகிறது. வீடு நிறைய எல்லா பாத்திரம் இருக்குது, ஆனால் பாத்திரத்துக்குள்ளார இருக்க வேண்டியது இருக்க மாட்டேங்குது.
இந்த அன்னதானம் ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுறதுனால, கஞ்சி ஊற்றுறதுனால தனதானிய சம்பத்து நிரம்பி வழியும் வீட்டில். சரி தாயே, இன்றைக்கி ஒரு 5 லிட்டரு கஞ்சி காய்ச்சிட்ற ஆடி மாதம், அதனால் எடுத்து போய் எல்லா ஜனங்களுக்கும் கோவில் வாசலில் கொடுத்துட்டு வர அந்த வீட்டில் ஐஸ்வர்யம் நிரம்ப ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஆடி மாதத்தில் அம்பாளை போய் பார்க்கணும். சகல வரமும் தரக்கூடியவள் அந்த மாதத்தில் தான். தூர்வாச மகரிஷிக்கு அனுகிரகம் பண்ணது ஆடி மாதத்தில் தான். அதே மாதிரி திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்து அனுகிரகம் செய்தது இதே ஆடி மாதத்தில் தான். அவளை போய் பார்க்கும்போது அவள் நம்மளை நோக்கி வந்துடுவாளாம் ஆடி மாதத்தில். ஆடி மாதத்தில் தாமரை மலர் எடுத்து போய் அம்மாவுக்கு அம்பாளுக்கு சமர்ப்பிங்க. அந்த தாமரை மலர் மாலையோ தாமரை பூவோ கொடுக்குறவங்க அவங்க வீட்டில் தைரிய லட்சுமி மட்டும் இருக்கும். மற்ற 7 லட்சுமி எங்கே இருக்குன்னே தெரியல சாமி. அந்த அஷ்டலக்ஷ்மியினுடைய கடாட்சம் உண்டாகும். ஆடி மாதத்தில் பாலபிஷேகம் பண்ணுங்க. குபேர சம்பத்தை அனுகிரகம் செய்வாள். வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் நிவர்த்தியாகும். அப்படி காரில் போயிட்டே இருப்பாங்க, ஒரு பால் பாக்கெட்டு வாங்கிக்கப்பா, கோயில் அர்ச்சகர் இருக்காரா, இந்த 51 ரூபா ஒரு பால் பாக்கெட்டு வாங்கி வச்சுட்டே போயிட்டே இருங்க. உங்களுடைய பொருள் அவளுக்கு போய் சேரணும், உங்கள் மனசு அவளுக்கு போய் சேரணும். அதை அவசியம் செய்யுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் நிவர்த்தியாகும். ஆடி மாதத்தில் மாவிளக்கு போடுங்கள். திருமணம், பதவி, மழலை செல்வம் 3 உடனே கைகூடும். 7-8 வருஷத்துக்கு முன்னாடி முதலாளியாக இருந்தேன். இன்றைக்கி ஒரு கடையில் போய் நான் சம்பளக்காரனாக வேலை செய்கிறேன்னு மனக்கவலைப்படுவீங்க. இந்த ஆடி மாதத்தில் அந்த மாவிளக்கு போடுங்க கோவிலுக்கு போய். மீண்டும் அந்த அஷ்டலக்ஷ்மி கடாட்சத்தோட முதலாளித்துவம் உள்ள ரேங்கை அம்பாள் அனுகிரகம் பண்ணிவிடுவாள் தீபாவளி கழித்து. அதே மாதிரி ஆடி மாதத்தில் உருவம் ஒன்று வெள்ளியில், அதாவது நிஜ வெள்ளியாக வாங்கி போடுங்க. கோயில் வாசலில் விற்கிற அந்த உருவம்லாம் வாங்காதீங்க. நிஜ வெள்ளி ஒரு 500 ரூபா போனாலும் பதது. ஒரு சின்ன ஒரு அங்குலம் உருவம், கண், கை, கால், முழு உருவம், அப்படி அதை வாங்கி போடுங்க. உடம்பு பிரச்சனைகள் அத்தனையும் சரியாகிவிடும். ஆடி மாதத்தில் அம்பாளுக்கு எலுமிச்சம்பழம் மாலை போடுங்க. சத்துருக்களுடைய தொல்லை நிவர்த்தியாகும். அந்த பிரிந்த வாழ்க்கை மீண்டும் ஒன்று சேரும். நிகழ்ச்சியை பார்க்குறவங்க யூடியூப்பை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த ஸ்ரீ ரகுராம் அடிகளார்ன்றதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சி நல்லா இருக்குன்னு ஏதோ ஒரு அழுத்தின மாமி உங்கள் செல்லில், அதை ஒரு அழுத்துங்க. அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க மறக்காமல் திங்கள், புதன், வியாழன், சனி சென்னையில் முகாமிட்டிருக்கிறதுனால நேரடியாக அருள்வாக்கு கேட்கலாம். அந்த பீடத்துக்கு வரக்கூடியவங்க அந்த செவ்வாய், வெள்ளி, ஞாயிறில் காலை நேரத்தில் ஒரு 11 மணிக்குள்ளார வர்ற மாதிரி இருக்கணும். ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கின்னு வாங்க. கீழே ஸ்க்ரோல் போயின்னு இருக்க நம்பர், அதை பார்த்துட்டு மனம் விட்டு அம்மாவண்ட ஏதோ 2 வார்த்தை கேட்கணும், தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அம்மாவண்ட அதுக்கு தகுந்த மாதிரி பீடத்துக்கு செய்யலாம், பார்க்கலான்றவங்க கீழே அந்த ஸ்க்ரோல் போயின்னு இருக்கிற நம்பரில் என்னுடைய பர்சனல் நம்பரு, நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம். உங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் உண்டாகட்டும். சுபமஸ்து.